ஒரு மாதிரி ஒரு லோனினஸ் மாதிரி இருந்தது. இங்கே வந்த பிறகு எல்லாமே பேங்க் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக தான் இருக்குது கணக்குது. ஸோ தேங்க்யூ. வணக்கம். மைக்கில் பக்கத்தில் வச்சு பேசு. எல்லோருக்கும் வணக்கங்க. ஹலோ. பக்கத்தில் வச்சு பேசு. முதல்ல இந்த டூர் புக் பண்ணும்போது ரொம்ப யோசனையாக இருந்தது. குரூப் டூர்லலாம் இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. கஸ்டமைஸ்டாக நானும் என்னோடய ஃப்ரெண்டு மட்டும் 2 பேரும் தான் போயிருக்கோம். அதனால் ரொம்ப யோசித்தோம். பெரிய குரூப் டூர்னால் இவருக்கு சார்கிட்ட முதல்ல அசோக் சார்கிட்ட பேசும்போது சரி எவ்வளோ பேர் சார் வருவாங்க, ஏன்னா எல்லாரோடையும் நம்ம மிங்கிளாகி கொஞ்சமாவது இணக்கமாக இருக்கணும். அப்போ தான் 10 days நம்ம எல்லோரும் ஒருத்தர் கொஞ்சம் எந்த உரசலும் இல்லாமல் கருத்து வேறுபாடும் இல்லாமல் இணக்கமாக பயணம் செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் பயந்தோம். நாங்கள் கஸ்டமைஸ்டாக 2 பேர் மட்டும் தனியாக தான் எப்போவுமே போயிருக்கோம் எல்லா திவ்ய தேசமும். ஸோ அது வந்ததில் பெருசாக எந்த உரசல்களோ எந்த கருத்து வேறுபாடுமோ எதுவுமே இல்லாமல் எல்லார்கிட்டையும் ரொம்ப சுலபமாக பழகிற எளிமையான மனிதர்கள் தான். எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அப்பர் மிடில் கிளாஸ் இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப எளிமையாக எந்த பெருசாக கெத்து காமிக்காமல் ரொம்ப இணக்கமாக இருந்தது டூர். முக்திநாத் சென்ட்ராயன் சார் வந்து அவரோட அன்னைக்கு அவருக்கு ஊர்ல போனாலும் தெரியும். ஆனா அவர் வந்து ஒரே நாள் இங்க வந்து எங்க கூட சோஷியல் மூவ் பண்ணாரு பாத்தீங்களா, அங்கதான் நிக்கிறாரு. ரொம்ப ஜாலியா சார் ஆட்டி அடிச்சு பண்ணாரு சார். எல்லாருமே 2 பேர் தான் நான் சொல்ல முடியும். எல்லாருமே வந்து ரொம்ப இணக்கமாக இருந்தது. மோரோவர் நாங்கள் வந்து இந்த டூரில் வந்து முக்திநாத் 108வது திவ்ய தேசம் நாங்கள் முடித்தது வந்து பெரிய ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத அனுபவம். ரொம்ப பயந்துட்டோம். என்னோட அம்மா வந்து அனுப்பவே இல்லை. முதல்ல டூர் அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அம்மாக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி முக்திநாத் டூர் புக் பண்ணியிருக்கமான், உனக்கு ஏற்கனவே கோல்டு இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நீ இப்போ என்னோடய மதர் வந்து 93 years old. அவங்க வந்து என்னை அனுப்புறதுக்கு ரொம்ப பயந்தாங்க. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க. எனக்கு இங்கே வந்தப்போ அடிஷ்னல் டோஸ் போட்டு கொஞ்சம் இன்சுலின் ஷார்ட்டேஜ் வருமோன்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. நம்ம பூபேஷ் சார்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவரும் அவங்க டீம் கிட்ட அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்டு உங்களுக்கு வேணும்னா இங்கே நான் வாங்கி தரேன் அப்படின்னு அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். பை காட்ஸ் கிரேஸ் நான் பயந்த அளவுக்கு அடிஷ்னல் டோஸ் போடாமல் ஓரளவுக்கு நார்மல் இதிலேயே கொஞ்சம் சமாளிச்சிட்டேன். அதனால் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் கட்டாயமாக. ஏன்னா அவர் கேட்டிருந்தா கட்டாயம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதுக்கான அவசியம் இல்லாமல் சஃபிஷியன்ட் மெடிசன்ஸ் என்னால் இப்போ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். டூர் ரொம்ப இனிமையாக முடிஞ்சது. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.